அறக்கலகம் ஒருங்கிணைக்கும் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன் எழுதிய திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் வரலாற்று உண்மைகளும் நூல் வெளியீட்டு விழா மார்ச் 21 மாலை 5 மணி சென்னை பத்திரிகையாளர் மன்றம். நூல் வெளியீட்டு உரை கலைமாமணி சுகி சிவம், சிந்துவெளி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் IAS, மேனாள் நீதிபதி ஹரி பரந்தாமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன், மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ். அனைவரும் வருக. நான் டிஜிபிட்டையும் சைபர் கிரைம் ADGPட்டையும் ஆணையங்களுக்கு நான் மனு கொடுத்துருந்தேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தோம். சரி, அந்த வழக்கில் அந்த அத்தாட்சி வைக்கல, அதை அனுப்புறதுக்காக. இருந்தாலும் அரசு என்ன சொல்லிடுச்சு, இப்படி பண்றது அந்த மக்களை ஏமாற்றம் செய்யலாம் இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னாக்க இதுல வன்கொடுமையில வரும். எப்படின்னாக்க எங்களுக்கு அதாவது சமூக பொருளாதார தடை. அப்ப 31ZC அப்ப இந்த இருவர் இந்த குருமூர்த்தி சீமான் மீது அதாவது வன்முறை சட்டம் பண்ணலாம். ஆமா பண்ணலாமே. இது பார்த்தீங்கன்னா துற்புரட்சாரம் இல்லையா? சாதி ரீதியான இடஒதுக்கீடு ஒழித்து விட்டு குடி ரீதியான முன்னுரிமை. அதுக்கு அது சாதி என்ன குடி என்ன அது சொல்லு. குடிப்பெருமைன்றல குடிப்பெருமை என்ன சாதி பெருமை என்ன? சாதிக்கு என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு அதை சொல்லு. அப்ப நீ பாத்தீங்கன்னா நீ சாதி அதே ஒதுக்கீட்டுல பார்ப்பனர்கள் வந்துடுறாங்க. பட்டியல பார்ப்பனர்களும் குடிங்கிறார். இல்ல சமூகத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டானா? முதல்ல ஓ சாதியை உன்னால திருத்த முடியுதா? சாணார சரி பண்ண முடியுதா உன்னால? நீ சாணார சமூகத்தை சேர்ந்தவன். நீ பாத்தீங்கன்னா நீ கேரளாக்காரன்றாங்க. அது சம்பந்தமா எதுவுமே பண்றது கிடையாது. இப்ப கூட நேத்து கூட ஒருத்தர் அவங்க மனைவிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யுகாதி பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அது எல்லாம் தெரியுறாங்க. அது சம்பந்தம் விளக்கம் பேசுறது கிடையாது. கேட்டா ஓ கத்துறது. இவர் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் தூத்துக்குடியில ஒருத்தர் கனிராஜன் ஒருத்தர் இருக்கான். அவன் பக்கா BJP காரனா இருக்கான். அவங்க தாயார் எங்க சமூகமா இருக்கு, தந்தை என்ன சாயன்னு தெரியல. அவன் இவ்வளவு பண்ணிக்கிருக்கான். பேக் ஐடி நிறைய வச்சுக்கிட்டு பல விஷயங்களை எழுதிக்கிட்டு இருக்கான். என் மனைவி பத்தி எழுதுறது, இந்த பட்டியல் வெளியேற்ற கேட்கக்கூடிய குழுக்கள் பாத்தீங்கன்னா இதுதான். அதாவது சமூக வலைதளங்கள் எழுதுறது களத்துக்கு வரவே கிடையாது. நீங்க இந்த பிரச்சனைக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க சமூகத்துல எத்தனை பிரச்சனை பாருங்க. கமெண்ட் படுகொலை, அதுக்கப்புறம் பிரச்சனை, இப்ப இந்த ஆகாஷ் படுகொலை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது சாதிய வன்கொடுமை. இது வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான நீதித்துறை ஆளுமை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக உங்களுடைய உங்களை பற்றின ஒரு செய்தித்தாளை பார்த்தோம். தினகரன் இன்னைக்கு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. குறிப்பாக குருமூர்த்தியும் சீமானும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் வெளியிட்டதுக்கு ஆதரவாக அது சாத்தியம்தான்ற மாதிரி பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. அதை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறத இன்னைக்கு செய்தி பெரிய அளவில் பேசப்பட போடுற மாதிரி இருக்குது. என்ன நடக்கிறது? அது ஏன் அந்த அளவுக்கு ஒரு சிக்கலாக மாறுது? அதாவது மனித இனமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாடோடி சமூகம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏற்றுக்குருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாடோடி சமூகம் தான். பூர்வீகம்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படி புலம்பெயர்ந்து ஒரு இடத்துல இருந்து அது இனக்குழுவாக வாழ்ந்துட்டாங்க. இன்றைக்கி பல்வேறு படையெடுப்புகள் பல்வேறு விஷயங்களில் மாறி இருக்கலாம். இப்போ மன்னர்னா ஒருத்தர் இருப்பார். ஒரு ஒரு சமூகமே மன்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு எல்லா சாதிக்கும் பொருந்தும். எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும். இப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று பின்னணி உள்ள சமூகமாக தான் இருக்கு. ஆனா இன்றைய நிலையை யோசிக்கணும். அதாவது என்னவா இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலங்கள்ல பல்வேறு படையெடுப்புகள் இன்னமும் ஒரு சில நேரங்களில் சில நில சுவான்களாக இருக்கும். அதாவது சில சிறு நில உடைமையாளர்கள் அதெல்லாம் இப்படி பார்க்கும்போது நாங்க அதை நம்ம பல முறை உங்க முன்னாடி நான் பதிவு பண்ணியிருக்கேன். எங்களுக்குள்ள பல இனக்குழுக்கள் இருக்கு. இப்ப பல்லர்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு 9 வகையான அது அதாவது 7 வகைன்றது பாத்தீங்கன்னாக்கா அது இப்போ தேவேந்திர குலவேளான்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த பல்லர்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த இனக்குழுக்குள்ள ஒரு இணக்கமான இன்னமும் கொள்வினை கொடுக்கணும் கூட இல்லாம இருக்கு. எப்படி முக்குலத்தூர் சமூகத்துக்குள்ள இருக்கோ முக்குலத்தூர் சமூகத்துக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப கல்லர்கள்னா அதுல பலவகை இருக்கு, அகமுடியாருன்னா அதுலயும் பலவகை இருக்கு, மறவர்கள்லயுமே பாத்தீங்கன்னா கிளைகள் இருக்கு. அதே மாதிரிதான் பல்லர்களுக்குள்ளேயே அந்த ஒரு இன்னமும் ஒரு நெருக்கமான ஒரு சூழல் இல்லாம இருக்கு. அதை நான் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு மட்டும்தான் இதை பாத்தீங்கன்னாக்க தங்களை ஒரு பெரிய ஒரு அறிவுடை சமூகமாகவும் ஒரு ஆளுமையாகவும் நினைச்சுக்கிட்டு அவங்க பூரா எங்க போயிடுறாங்க பாத்தீங்கன்னாக்க RSS பின்னணியோடு எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா தூண்டுறாங்க.
இதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த தேவேந்திர குல வேளாளர் என்ற பேர் வந்ததுக்கு அப்புறம் இது எப்படி இந்த பட்டியல் வெளியிடுறதை பற்றி அந்த புத்துனாங்கன்றது, இது பின்னணி இடஒதுக்கீட அழித்தொழிக்கின்ற வேலையத்தை பார்த்தீங்கன்னாக்க RSS எடுப்பார் கைக்குள்ளியான எங்க மூலமா தெரிஞ்சிருக்கு. அதை நீங்க குருமூர்த்தி மட்டும் எப்படி டார்கெட் பண்றீங்க கேக்குறேன்னா, அதாவது உங்க தலைவர்களே பல்வேறு தலைவர்கள் அது பேசுறாங்க, அதாவது இப்ப மற்ற தலைவர்கள் பேசுறாங்க. அதாவது இப்ப எங்க தலைவர்கள்னாக்க இப்ப எங்களை சார்ந்து இயக்கம் நடத்துறவங்க பார்த்தீங்கன்னாக்க இப்ப பெரும்பாலும் தமிழகத்தில் அறியப்பட்டவங்க 2 பேர் தான். ஒருத்தர் ஜான் பாண்டியன், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மருத்துவர் கிருஷ்ணசாமி. அவங்கள பார்த்தீங்கன்னாக்க எனக்கு மூத்தவங்க, அவங்கள போய் கருத்து சொல்றதோ எனக்கு பார்த்தீங்கன்னாக்க அது சரியா வராது. இருந்தாலும் என்ன நான் அவங்கள நான் சொல்றேன்னாக்க, அவங்க வேற வழி இல்லாம இந்த இதை பிடிச்சிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். புலிவால் பிடிச்ச கதையாதே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சமூக வலைதளங்கள்ல. அதாவது அவங்க பூரா மக்களோட இருந்து போராடினவங்க அதை மாறி மக்கள் செல்வாக்கு குறைந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரும்பாலான கருத்து சமூக ஊடக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இப்போ அண்ணன் ஜான் பாண்டியனோட கருத்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்ப காலகட்டத்தில் அவர் குறிப்பிட்ட இடைவெளியில பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்டியலிடத்தை பற்றி அவங்க ஆரம்பத்தில் சமூக நீதி இடது பேசியிருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் தான் அதை பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவங்களும் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்ப காலகட்டங்களுக்கு இப்போ அவங்க அவங்களோட போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாது. அவர் இந்த மக்களுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்காரு. சொல்ல போனா பார்த்தீங்கன்னாக்க ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அவர் போராடினவர். ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகம் தலைவரை அவங்க அதான் சொல்றேன், அவங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இந்த பின்னணி பார்க்க போகும்போது இந்த எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இந்த RSS ஓட அடிவருடிகள் தான் இதுக்கு காரணம்ன்றது தெரியுது. இப்ப நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த இதுக்குள்ள போகாத போது நான் ஒரு வழக்கறிஞரான ஆனதுக்கு அப்புறம் நான் இடைப்பட்ட காலத்துல ஆகி வர்றேன். நான் ஏற்கனவே களத்துல நான் எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சவன். என் கண்முன்னே நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டுழியங்களை பார்க்குறோம். எங்களுக்குரிய ஆட்சி அதிகாரம் அரசியல் அங்கீகாரம் எதுவுமே இல்லை. அதாவது பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பிற சமூகங்கள் கூட மரியாதை கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அப்பன்ற போது இந்த பட்டியலை விட்டுட்டு வெளியேறினா கூட நமக்கு நன்மை கிடைக்குமோன்ற எண்ணங்கள் கூட எனக்கு இருந்துச்சு. சரி, ஆனால் நான் அதுலேயும் நான் வலுவாக இருக்கும் போது நான் வழக்கறிஞர் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் என்னை பாதிக்குது. நான் பட்டியலில் இருந்து வெளியேறணும்னு நான் நினைச்சுக்கிறேன். அரசியலா பாத்தீங்கன்னாக்க இந்த பட்டியல் இருக்க வரைக்கும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா நாங்க பூரா தென் மாவட்டங்கள்ல இருந்தோம், வட மாவட்டங்கள்ல இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளோட பாத்தீங்கன்னா நெருக்கமான தொடர்பு இருக்கிறது இல்ல. எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லா அரசியல் கட்சிகளும் அங்க வகித்தால் கூட அவங்க அந்த ஆளுமையாக மாற முடியல. அவங்க பாத்தீங்கன்னாக்க இந்த பட்டியலில் இருக்கிறதுனாலவே அவங்களுக்கு பதவி கிடைக்குது. அவர் கட்சிக்காரராக இருப்பாரு. இப்போ ஒரு தனி தொகுதியாக இருந்தமாக்க அவருக்கு எப்படி பாத்தீங்கன்னா பதவி கிடைக்கிறாங்க. ஒரு சுப்பனோ குப்பனோ யாரா இருந்தாலும் அவருக்கு பொது தொகுதி கிடைக்கிறது இல்லை. அவர் பல்லரா பறையரா அருந்ததியா இருந்ததுனாலவே அந்த கட்சியிலுமே அவருக்கு பிரதிநிதித்துவம் அவர் மறந்துடுறாரு. அவர் என்ன பண்றாரு, நம்மளோட சுயதரமையிலானதான் வரணும்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அவர் அங்க அடிமையாகிட்டார். அவர் இப்படி போன இந்த 13, அதாவது எங்கதுல அதிகபட்சம் 14 எம்எல்ஏக்கு மேல போக முடியல. இந்த 14 எம்எல்ஏலும் இந்த சமூக சார்ந்து எந்த ஒரு கோரிக்கையும் வெளிப்படையா மற்ற சாதிகள் மாதிரி சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா முருகல்ராஜன் பேசியிருப்பாரு நினைக்கிறேன். அவர் சட்டை கழட்டி போட்டு பேசினாரு. அதாவது அவருக்கு பாட்டாளிகள் கட்சி எம்எல்ஏ போனதுக்கு அப்புறம். ஆனா அவருக்கு அதுக்கப்புறம் பிரதிநிதித்துவமே கிடைக்கல. அவரை இந்த சமூகமா இயங்கும் போது அவர் அங்கீகரிக்கணும், அது அங்கீகரிக்கல. இப்படி இருக்க போது இந்த பட்டியல் நான் என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பார்வை இருந்துச்சு. நம்ம இந்த பட்டியல் இருக்கணும், நம்ம நசுக்க போகிறோம்ன்றது. இந்த நான் வழக்கறிஞர் ஆனதுக்கப்புறம் நீ ஒரு நிகழ்கால ஒரு சமகால விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்க பார்க்க போகும்போது ஒரு சட்ட பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு இங்கே கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் காணொலி வழியாக பதிவு பண்ணுறேன். அரசு பார்த்தீங்கன்னாக்கா அநேக திட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறது பூராமே ஏற்றளவில் இருக்க தவிர முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பயனுக்கு வரல. அப்படி பயன் வந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட அந்த பட்டியல் சமூகம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா அதை அனுபவிச்சுருக்காங்க. எங்கள் சமூகம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதை நோக்கி பயணிக்கவே இல்லை. குறைந்த எண்ணிக்கையில் தான் அதில் பயன்பட்டுருக்காங்க. இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க? அதே மாதிரி கல்வி பொருளாதார திட்டங்கள் சமூக பொருளாதார திட்டங்களில் பார்த்தீங்கன்னா பயன்படாத போது இந்த சூழலில் இந்த ஒரு கோஷை வைக்கும் போது அது எங்கள் சமூகத்தோட உண்மையான சமூக பொருளாதார மாற்றத்தை தடுக்குது. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்ற பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்புலாம் போயிருன்ற ஒரு அச்சத்தில் நான் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறேன். உங்களுக்கு அது சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கா. அது ஒரு நியாயமான வழக்கு. அதாவது சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு கணக்கு, அதாவது எங்கள் மக்களுக்கு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஊதி தள்ளியிருக்காங்கன்ற போது நான் என்ன பண்ணுறேன்,
எங்களோட பெரும்பான்மை சமூகங்களோட மக்களோட விருப்பமா இருந்தா அதை நீங்க அதை எடுக்கலான்ற அப்படித்தான் நான் அதைத்தான் வச்சிருக்கேன். அதுதான் முறை. சமூக ஊடகங்கள் மீது ஒரு பிம்பம் அதைத்தான் நான் நீங்க எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தீங்களாக அதை விலக்கி சொல்லிடுறேன். நான் இதை மனதில் வச்சுட்டு தான் நான் அந்த வழக்கை தாக்கல் பண்றேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க எங்கேயுமே ஒரு இவ்வளவு பெரிய தலைவர்களா இருக்காங்க, யாருமே அதை பத்தி பேசாத போது ஒருத்தன் எழுதுறேன், அடுத்த நாளே என்னோட மனைவி என்னை பற்றி என்ன தனிப்பட்ட விஷயத்தை விமர்சனம் பண்றான். அவன் யாருனாக்க அவன் அங்கதான் குறிப்பிடுறான், இந்த சமூகத்தோட பிதாமகனே குருமூர்த்தின்றான், அது வந்து குருமூர்த்தின்றான். அடுத்த நாள் என்ன பண்ணுது, இது வந்து இந்த வழக்கு வந்து பட்டியல் இடத்தை நீர்த்து போச்சோன்னு எழுதுறான் அதே சமூக வலைதளத்துல. அப்புறம் என்ன பண்றேன், எனக்கு ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்ட் விடுறேன். கண்ணீரஞ்சலி போஸ்ட் போறேன். நான் வந்து இது அது போய் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக நான் வழக்கு பதிவு செஞ்சு அது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்னு. இந்த விஷயங்களை யார் பேசுறான்னு போகும்போது இவங்க பூராமே RSS கைக்கூலிகள். அதிகபட்சமா இதை வெளியெடுத்து பண்றது பூராமே கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பல்லர்கள். இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க பலர்கள் பூராமே எங்களோட தொடர்பே இல்லாதவங்க, தென் மாவட்டங்களோட தொடர்பே இல்லாதவங்க. அவனோட பழக்க வழக்கம் எல்லாமே இப்போ அங்கே வந்து அருந்ததியருக்கும் கவுண்டர்களுக்கும் பிரச்சனை. அப்படின்ற போது அவன் என்ன பண்றான், அவன் வந்து இதை வந்து ஒரு வீரியமா அவனை தண்ணீரத்திற்காக இப்போ இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துக்குள்ள பெரிய சாபக்கேடு இதை தனக்கு அடையாளமாகவும் தனக்கு ஆதாயமாகவும் பயன்படுத்திக்கிறது சமூகத்தை பயன்படுத்துறாங்க தவிர இந்த சமூகத்துக்குள்ளான உண்மையான நோக்க என்னமோ பயன்படுத்தவே இல்லை. அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆளுகின்ற ஆள போகிற ஆட்சி அதை இந்த மாநில கட்சிகளோட வேறுபட்டு நிற்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிச்சா கூட அந்த எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்து முத்திரையை கொண்டுட்டாங்க. இதுக்கு காரணம் யாருன்னாங்க இந்த பட்டியல் வெளியேற்ற குழு கேட்கக்கூடிய குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுதான், அதாவது சமூக வலைதளங்கள் எழுதுறது களத்துக்கு வரவே கிடையாது. நீங்க இந்த பிரச்சனைக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க சமூகத்துல எத்தனை பிரச்சனை பாருங்க, கவின் படுகொலை, அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை, இப்ப இந்த ஆகாஷ் படுகொலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சாதிய வன்கொடுமை. இது நாங்க நேர் விஷயத்தை மறைக்கிறதுக்காக இங்க வந்து ஒரு அரச பயங்கரம் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்து இந்த பேசுற எவனுமே களத்துக்கு வரல. வன்கொடுமை நடந்துச்சு, வந்திருக்கு. அப்ப அது ஒருவேளை வெளியேறினா அந்த பாதுகாப்பு இல்லாம போயிருமா இல்லையா? அதுக்குதான் அந்த சட்ட பாதுகாப்புன்றது அதுதான். அது இந்த சமூகத்துக்கு புரியல. இன்னொரு விஷயம்னாக்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க பேசுற அப்படின்னாக்க நீங்க பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒரு மிகப்பெரிய உயரிய பொறுப்புலையோ நீங்க ஒரு அதானி அம்பானியா இருக்கீங்க, கிடையவே கிடையாது. அதை பேசுறவங்க கூட பார்த்தோம்னாக்க இப்போ ஒரு இயக்க ரீதியா இப்ப இந்த நாம் தமிழர் இயக்கத்துல கூட 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணொலி போடுறான். ஒருத்தன் யாரோ ஸ்ரீவிழுத்து போறேன், ஒருத்தன் நிக்கிறான். அவனோட பின்னணி பார்த்தாக்க பல கட்சி போய் வந்தவனா இருக்கான். பல கட்சி போயிட்டு வந்துட்டு இவன் அவன் பரதேசி போல இருந்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான், அவன் இந்த பட்டியல் வெளியிடுறான், இது எங்களுக்கு இது அப்படின்றான். அவன் என்ன பண்ணணும், அவன் முன்னேறி இருக்கணும், அவன் எத்தனை பேரை வளர்த்துருக்கான்னு பார்க்கணும். அளவுகோல் இருக்குல்ல சார், அந்த ஒரு அதான் சார் ஒன்றும் இல்லை சார். இதுக்கு முன்னாடி ஒரு பேரளவுல மாற்றம் வந்துச்சு. தேவேந்திர வேளாளர் பேர் மாற்றம் மட்டும் இல்லையா? இந்த தேவேந்திர உலக வேளாளர் பேர் மாற்றத்திற்கு பிறகு அடைந்த முன்னேற்றம் என்ன, அந்த ஸ்கேலோட உயரம் எந்த அளவுக்கு உயர்ந்து ஒரு டேட்டா இருக்கா? அதைத்தான் கேட்கிறேன் நான். தரவுகளை கொண்டாங்கடா சார். இன்னும் சொல்ல போனால் நான் இதுக்காக சொல்லலை, நான் கிரவுண்டில் பார்த்த வச்சு ஒரு ஊடகவியலாளர் நான் சொல்கிறேன். இந்த தேவேந்திர வேளாளர் அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரலோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ரொம்ப சார். அதாவது சார் இங்கே வருங்க, அதாவது நீங்க இடதுசாரி சிந்தனை உள்ளவரு. நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக நான் சொல்றதே ஒரு அகம்பாவம் இல்லையா? நான் இன்னார்ன்றது அதை விட ஒரு வன்கொடுமை தெரியலையா? இந்த சமூகத்தோட, அதாவது இந்த சமூகம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு போராட சமூகமா இருந்து அங்கங்க ஒரு ஏற்பட்ட பாதிப்பின் அடிப்படையில சாது மிரண்டால் காது கொள்ளாதுன்ற போது தன்னெழுச்சியா போராடினவங்க. அந்த தன்னெழுச்சியான போராட்டம் அவங்களுக்கு ஆதாயமா வரல சார். இங்க பட்டியல இருக்க பிறர் வந்து அறுவடை பண்ணிக்கிருக்காங்க. இன்னைக்கு 10 சீட்டு 15 சீட்டு பேர பேசக்கூடிய சூழல் இருக்காங்க. அதை இந்த தலைவர்களோ இந்த மக்களை உணராம எவனோ ஒருத்தர் சொல்றான போது இது நடைமுறைக்கு சாத்தியமா, இதனால் நமக்கு என்ன இழப்பு ஏற்படும். நீ வந்து இந்த சமூகமா இப்ப அரசியல் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தின் பிரதிநிதியா யாரையுமே வந்து சுட்டி காட்டல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுடைய பிரதிநிதி. இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தின் பிரதிநிதி ஆக முடியாது. நான் சட்டம் படிச்சிருக்கேன், நான் சில விஷயம் பண்ணிருக்கேன். இது எனக்கு சமூக கடமை. இது நான் எனக்கு எடுத்த பார்வையை நான் வந்து சட்ட ரீதியா அப்படி இப்படித்தான் பண்ண முடியுமே தவிர இதுதான் என்னோட சமூகத்தோட விஷயம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதை அவன் சொல்றான். நீ யார் சொல்றது? என்ன கேட்கிறேன், ஒருத்தன் கேட்கிறேன், நீ என்ன? நான் வழக்கறிஞர், எனக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்கான கடமை இருக்கு எனக்கு. அது எனக்கு அந்த எனக்கு உரிமை இருக்காது. இந்தியா முழுவதும் எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு நான் சட்டமே படிச்சிருக்கேன். நீ என்ன பண்ணிருக்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சா ஒருத்தன் கூட கிடையாது. நான் என்னை பேசினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நான் அந்த தொடர்பு ஒன்று பார்க்க போகும்போது ஒருத்தன் இருக்கேன், ஒருத்தன் தூத்துக்குடியில இருந்து ஒருத்தன் கனிராஜன் ஒருத்தர் இருக்கான். அவன் பக்கா பிஜேபி காரனா இருக்கேன். அவன் அவங்க தாயார் வந்து எங்க சமூகமா இருக்கு, தந்தை என்ன சாயதுன்னு தெரியல. அவன் வந்து இவ்வளவு பண்ணிக்கிருக்கான். பேக் ஐடி நிறைய வச்சுக்கிட்டு பல விஷயங்களை வந்து எழுதிக்கிட்டு இருக்கான். என் மனைவி பத்தி எழுதுறது,
அதை விட ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை கூட போலின்னு கூட எழுதி விடுறான். அப்ப இதுக்கு பின்னணியில் அவன் என்ன பண்றான், குருமூர்த்தியை முன்னேற்றான். இப்ப குருமூர்த்தி குருமூர்த்தியை டாக்டர் பண்ண மெயின் காரணம் என்ன? ஏன் அதாவது சார், அவர் தான் இந்த சமூகத்தோட பிதாமகர், அவர் தான் தேவேந்திர விழாவில் பேர் வாங்கி கொடுத்தாரு, அவர் இருக்கும் போது அவரே ஒரு பேட்டியில் இவங்க வெளியேற்றணும், இவங்க கௌரவிக்க சமூகம்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு ஆடிட் குருமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல் ஆளுமை, அரசியல் பிதாமகர்னு எடுத்துக்கிட்டா கூட அவர் உண்மையிலேயே இந்த சமூகத்தை அங்கீகரிக்கிறதா இருந்தா அவருக்கு உண்டான பதவி, அவருக்கு உண்டான அதிகாரத்தை வச்சு நிறைய நன்மைகள் செய்யலாம். ஒண்ணுமே இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்டியலில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க, அவங்க உயர்ந்த சமூகம்ன்ற போது நான் அதுதான் பல காலையில் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடஒதுக்கீடு 3% கொடுங்கன்னு சொல்லி அவரே வாங்கி கொடுக்கலாமே. அவரு அதை சொல்லாம இந்த சமூகம் கௌரவமான சமூகம், இவர் வந்து பட்டியலிருந்து வெளியேறதுன்னு ஆதரிக்கிறேன்னு பேசுறது இந்த சமூகத்தை பின்னுக்கு கொண்டு போறதா இருக்கா? அது வெறும் பெருமையை காட்டி எங்களை வந்து பார்த்தா சிறுமைப்படுத்துற வேலை. இதை சில முட்டாள்களும் பல அறிவாளியை நாங்க அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க பேண்ட பரம்பரை, நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், எங்க இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது நாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். பட்டியல் வெளியே நீ சொல்றதால சொல்றேன். ஓபி சமூகமே ஆண்ட பரம்பரை கிடையாது, எவனுமே ஆண்ட பரம்பரை கிடையாது. எல்லா சாதியும் பட்டியல் இருக்குன்றேன், பட்டியலுக்கு சேரணும். ஓபிசி சமூகம் ஆண்ட பரம்பரைன்னா அப்ப ஏன்டா உனக்கு 50% இடஒதுக்கீடு யாருக்கு சார்? 18% இடஒதுக்கீடு ஏன் வந்துச்சு? இப்பதான் சார் சரியான வரலாறு என்ன? இந்த இடஒதுக்கீடு வரலாறு என்ன சொல்லுங்க. இப்பதான் இந்த மையப்புள்ளிக்கே வரீங்க. இடஒதுக்கீடு கேட்காத இந்த இந்தியாவில் யார் இருக்கா? யாருமே இல்லையே. அப்ப நான் என்ன சொல்றேன், பார்ப்பனர்கள் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, இந்த இடஒதுக்கீட்டுனால தகுதி போயிடும் திறமை போயிடும் சொன்னாங்க இல்லையா? அவர்களே ஈட்டிவிடு சொந்தப்படுவது எங்கள் உரிமைங்கிறாங்க. ஆனா இவர்கள் அது தேவையில்லைங்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடு இழுக்கின்ற போது அந்த புத்தியை வந்து யார் சார் அந்த விஷயத்தை இப்ப இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னொரு விஷயம், எப்படி பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமாகும்? பட்டியல் மாற்றம் சாத்தியமாகுமா? பட்டியல் மாற்றம் தானே. அட்டவணை பட்டியல் இருந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல், முற்படுத்தப்பட்ட பட்டியல், எல்லாமே பட்டியல் தானே. இந்த அறிவு கூட இல்லாம நாங்க பட்டியல் வெளியேற்றோம் இன விடுதலை அப்படின்னு எழுதுறானாக்க அவனோட அறியாமை என்ன சொல்றது? அவன் வெளியேறினாக்கா அவன் போய் இப்ப என்ன பண்ணணும், நான் வெளியேறிட்டேன், வெளியேறினாலும் எனக்கு இன்னும் நன்மைகள் கிடைச்சிச்சு, நீங்களும் வாங்கன்னு தானே கூப்பிடணும். இப்ப இதுல என்ன ஒண்ணாக்க, எங்க சமூகத்துல பிறந்து இந்துவா பிறந்து சுய அடையாளத்தை துளைத்து விட்டு மதமாரிகளா போயிருக்கான் பாருங்க. அவன் பூராவே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்து தாழ்த்தப்பட்டவன் வாங்கி பல சலுகைகளை அனுபவிச்சுட்டு அவன் இப்ப கிறிஸ்தவன் நம்ம வீசின்ற போது அவன் இதை தூண்டுறான். இதுதான் இங்க பெரிய விஷயமே. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு மூலம் யாரு? எங்களுக்கு அமித்ஷா வந்து பேசினாரு, தேவேந்திர குல வேளாண் நினைச்சோம் எங்க சமூகமே முன்னேறிடுச்சு. அதுக்கப்புறம் இத்தனை எம்எல்ஏக்கள் ஆயிருக்கோம், இத்தனை எம்பிக்கள் ஆயிருக்கோம். தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க வந்து மாவட்ட செயலாளர் எல்லா கட்சியிலும் அங்கீகரிச்சிட்டாங்க, எங்களுக்கு இத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கு. ஏன் பிஜேபிலேயே வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைவரா எங்களை வந்து பரிசீலனை பண்ணாங்க. சொல்லு முட்டாளர்களா சொல்லு. உனக்கு அதாவது நீ பிஜேபின்ற கட்சியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு நோக்கத்தோட இங்க இருக்கு. இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இப்ப நவீனானந்தன் எடுப்பார் கைக்குள்ளதான். இன்னைக்கு என்னன்னாக்க அவர் இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கினா அவர் இருப்பாரு. அடுத்து அண்ணாமலைக்கு நேர்ந்தது, நயினாருக்கு நேர போகுது. இப்ப அவங்க போன இடத்துக்குனால நீ போயிருக்கியா? இல்ல. அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில் இருந்தா அந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதிநிதியா இருக்கிறவன் அந்த கட்சிக்கு வலு சேர்க்கிற விதத்துல இந்த மக்கள் செல்வாக்க வாக்குகளா மாத்தி நீ அவங்களுக்கு செலுத்த சொல்லியிருக்கணும். நீ சும்மா போய் சுயநலத்துக்காக உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணி என் சமூகத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்க, என்னோட சமூகத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்க. ஓகே, புரியுது. வழக்கு வருவோம். வழக்குல என்ன நடந்துச்சு, என்ன சொல்றது? இந்த வழக்கு அதுதான். இது ஒண்ணா இந்த சீமான். ஓகே, யார் இந்த சீமான்? எதுவே அதாவது வாயை வச்சு அதாவது அது சொல்லக்கூடாது, வாயை வச்சு புலப்பு நடத்திக்கிட்டு இருக்கவர். அவர் போய் அவர் தனிப்பட்ட விஷயம், அவர் வந்து திறமசாலி, அவர் வந்து ஒரு இயக்குனர், ஒரு நடிகர்ன்ற பட்சத்துல இந்த சமூகத்தை வந்து அவர் பங்குக்கு அவரோட வளர்ச்சியா போய் ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு வச்சுங்களேன். நாம் தமிழர்ன்றாரு. நாம் தமிழர்னா நீ எல்லாருடைய தமிழ் மக்கள் அத்தனை வரையும் நீ கிளைம் பண்ற. ஏன் எல்லா பிரச்சனையும் உன்னால சரி பண்ண முடியல? ஏன் ஆணவ படுகொலை தட்டி அதாங்கயா ஈழ வீழ்ந்தது எதனாலன்னு நான் தெளிவா சொல்ல முடியும். இலங்கை அங்க என்ன நடக்குது விடுங்க. உன் வீட்டுக்குள்ள இங்க நீ நாம் தமிழர் இருக்கல,
இங்க இருக்க பிரச்சனையை பேசி தீக்காம நீ என்னத்த நீ கிழிக்க போற ஈழத்துக்கு போய்? நான் இப்படி நேரடியா கேட்கிறேன். இன்னொரு நாட்டு பிரச்சனை, இன்னொரு நாட்டு பிரச்சனை தலையிட முடியுமா? நீ அந்த முட்டாளதான் கேட்கிறேன். கேட்டா நீ பூரா வந்து பாத்தீங்கன்னாக்க வாங்க நாம் தமிழர் நான் குடிப்பெருமை சித்தப்பென்ற மாமியன்ற எல்லாம்ன்ற. இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, வாங்க நம்ம ஒரு அண்ணன் தம்பி கூட்டி பேசுவோம், வாங்க உட்காருங்க, சரி உட்காருங்க. அதுல இப்ப எத்தனை முக்குள சமூகமா பல சமூகமா வெட்டி கொண்டியா உட்காருங்க. நம்மள தமிழ் குடிடா பேசுறா, குடியுரிமை பொடிப்பெருமை பேசக்கூடாது. நம்ம தமிழ் குடி பேசி முடிச்சு விடு. போலீஸ் தலையிடாத, நாங்க பாத்துக்கிறோம். கட்டப்பச்சாத பண்ண வேண்டியது அதை விட்டுவிட்டு நீ வந்து உட்காந்துக்கிட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு நீ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நீ வாது ஏதாவது ஒண்ணு நகாத மாடு மேய்ன்றது அதை வந்துறது குடிப்பெருமைன்றது. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் எடுத்து ஒரு கூட்டம் போட்டு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப உன்னை நம்பி ஒரு 10 பேர் வர்றான், பின்னாடி திருறான். அவன் தெரிஞ்சானாக்க இந்த சமூகத்தை உன் பின்னாடி கொண்டு வந்துட்டானா? முதல்ல சாதியை உன்னால திருத்த முடியுதா? சாணார சரி பண்ண முடியுதா உன்னால? நீ சாணார சமூகத்தை சேர்ந்தவன், நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கேரளாக்காரன்றாங்க. அது சம்பந்தமா எதுவுமே பண்றது கிடையாது. இப்ப கூட நேத்து கூட ஒருத்தர் அவங்க மனைவிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யுகாதி பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, அது எல்லாம் தெரியுறாங்க. அது சம்பந்தம் விளக்கம் பேசுறது கிடையாது. கேட்டா ஓஹோன்னு கத்துறது. இவர் உணர்ச்சி குறிப்பா பேசுறாரா? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஆதரிக்கிறது. ஜல்லிக்கட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் பல நேரடியாக பேசியிருக்கேன். யார்கிட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் நேரே பேசினேன். வெற்றிமாறன் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் என்கிட்ட வந்து தோழர் நீங்க என்ன பேசி என்கிட்ட தொடர்பு கொடுத்தாரு. நான் இன்னார் தெரிஞ்சாலும் விட்டாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இந்த பட்டியல் வெளியிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு அவருக்கு உண்மையிலேயே பேசுறாரா? இப்போ அவர் பேசுனா எப்படி பேசியிருக்கேன்னு சீமான் பேசியிருந்தா உண்மைதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உயர்ந்தவங்க, நாங்கள் அங்கேயே இருக்கிறோம், என் தமிழ் குடிகள் கூட அவங்கள ஆதரிக்கணும். இப்போ பட்டியலிருந்து இவங்களை எடுத்து பிற்படுத்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பூரா நான் பேசிட்டேன், அவங்களையும் அறிக்கை கொடுக்கணும். யாரு? நான் அங்கே ஒரு 3% இடஒதுக்கீடு நான் உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லு. இப்போ தேர்தல் அறிக்கை விட்டுருக்கேன்ல, அதில் சொல்லு. தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாரு? சாதி ரீதியான இடஒதுக்கீடு ஒழித்து விட்டு குடி ரீதியான முன்னுரிமை. அதுக்கு அது சாதி என்ன குடி என்ன அது சொல்லு. குடிப்பெருமைன்றல, குடிப்பெருமை என்ன சாதி பெருமை சாதிக்கு என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு அதை சொல்லு. அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா நீ சாதி வந்து அதே ஒதுக்கீட்டுல பார்ப்பனர்கள் இவ்வளவு வந்துடுறாங்க. இவரோட பட்டியல்ல பார்ப்பனர்களும் குடிங்கிறாரு, நம்ம தமிழ் குடிங்கிறாரு. ஏங்க என்னங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெறியாளர் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னு மத்தவங்க அறியாதவங்க பின்னாடி உட்காரானாக்க நீங்களும் பேசுறது. அவர் RSS அடிவரின்றது தெரியலையா? நீங்க அதுதான் சொல்றாரு, தெரியலையா? அவர் மேல வழக்கு போட காரணம் கேட்கிறேன். அதுதான் சொல்ல வர்றேன். என்னடாக்க இவர் வாட்டுக்கு போய் கூட்டத்தை போட்டு அங்க 2 கட்சிக்காரர் இருக்கால, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு 100 பேரை திரட்டி போனோன்னு இந்த ஓட்டு பூரா வந்துருமா? அவர் வாட்டுக்கு பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு நீ முறையா சொல்லு. எனக்கு நோக்கம் பட்டியல் மாற்றம் தான். நீ வந்து பாத்தீங்கன்னாக்க தேவேந்திர உள்ள நாங்க ரெகனைஸ் பண்றோம். இப்ப நீ 7 தொகுதி கொடுத்தோம்ன்ற, அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 தொகுதி ஏதாவது ரிசர்வ் கொடுத்துருக்க. நாங்க பொது தொகுதியை கொடுப்பான், ரிசர்வ் தொகுதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை சதவீத இடஒதுக்கீடோட நான் ஆட்சிக்கு வந்தாலோ நான் இதுக்காக நான் போராட்டத்தை முன்னெடுக்கிறேன். நான் இந்த பிற குடிகள்லாம் நான் தான் பிரதிநிதி, அவங்கள பேசி சரி பண்ணிட்டேன். இல்லாட்டி வாங்க பேசி சரி பண்ணுவோம், வாங்க போவோம், இவங்களை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்ல. அதை விட்டு சும்மா ஏதோ அரசியல் காரணங்களுக்காக ஆதாயத்துக்காக அந்த மக்கள் வாக்குகளை வாங்கணுன்றதுக்காக இப்படி பண்றது வந்து அந்த மக்களை ஏமாற்றம் செய்யலாம் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து வன்கொடுமைகளை வந்து வரும். எப்படின்னாக்க எங்களுக்கு அதாவது சமூக பொருளாதார தடை. அப்ப இந்த இருவர் இந்த குருமூர்த்தி சீமான் பண்ணலாம். ஆமா பண்ணலாமே. இது வந்து பாத்தீங்கன்னா துர்ப்பிரச்சாரம் இல்லையா? எங்களோட நலனுக்கு எதிரான செயல் இல்லையா? அப்படி சொல்லுங்க. எங்க சமூக பொருளாதார இப்ப எங்க மக்கள் பூரா வந்து இளைஞர்கள் பூராமே பட்டியல் எழுதும் போது அதை பலன் அளவழிக்க முடியல. பொருளாதார விஷயங்களை முன்னேற்ற முடியல, அது தடை ஏற்படுத்துற விஷயமா இல்லையா? இது எங்களுக்கு கேடு கிடையாதா? எங்க நலனுக்கு எதிரான செயல் கிடையாதா? அதனால வன்கொடுமை. ஆமா. இப்ப யாரு பின்னாடி பண்றாங்க? இந்த பேக் ஐடி வச்சு பூரா வந்து எழுதுறேன், இவனோட கட்சிக்காரதான் எழுதுறேன், வேற யார் எழுத இவனை சொல்லும் போது அவனையும் சேர்த்து இவனும் போட்டு வழக்கு போடுங்க. இது நியாயம் தானே? இது அந்த ரீதியில போறதுக்கு அதுக்கு அடுத்தது இந்து மக்கள் வச்சுக்குவாங்க. இந்த அர்ஜுன் சம்பத் அவன் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரியும் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்க அவன் இந்துக்களுக்கு பூரா அவன் பிரதிநிதி மாதிரியும் சாதி முறி பிடிச்ச நாய் அவன். இதை சொல்லித்தாங்கன்னு இங்க திருப்பரங்குன்றத்துல 1000 பிரச்சனை எங்க சமூகத்துக்கு இருக்கு. ஒரு வய வர மாட்டான். இன்னைக்கு 1000 பிரச்சனைகளையும் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த வாங்க எல்லாரும் போவோம் சொல்லி கூட்டிட்டு வந்து பேசுறவங்க சும்மா வந்துட்டு அங்க வந்து பார்த்தா வாங்கி பிழைக்கிறதுக்காக நீ வாட்டு சொல்லிட்டு போனாக்க ஏதாவது யூடியூப்ல இருந்தாக்க இது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும்? தரவுகளோட கூட இப்ப என்ன நான் பேசுனாக்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுவா பேசுவான், நீ என்கிட்ட பேசுவா. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப இது என்ன காரணம்னாக்க இவர் பேசுறவங்க பூராமே அந்த அடிவரடியா இருக்கேன். அவன் தான் இந்த சமூக வலைதளங்களை எழுதுறான்.
அப்ப இது என்ன மட்டும் இல்லைங்க, கிறிஸ்தாஸ் காந்தின்னு ஒருத்தர் வந்து தலைமைச் செயலாளர் பொறுப்பு வந்தவர், அவரை பேசுறது, யார் யார் இதை பேசுறாங்களோ அவங்கள பேசி இதை வந்து அடிச்சு விடுறது. அவங்க அப்போதே வரமாட்டாங்க, இதை பேச மாட்டாங்க, இதை அப்படியே எழுதி கொண்டு போய்கிட்டே இருக்கின்றது. இப்போ நான் என்ன பட்டியல் மாற்றம் வேணுமா, பட்டியல் மாற்றம்னா வா பேசுவோம், அதை பற்றி யோசிப்போம், சிந்திப்போம். இதனால அப்போ இப்போ நம்ம அதனால ஆகக்கூடிய பயன் என்ன? இப்ப நீங்க ஒரு நெறியாளர் இருக்கீங்க, நீங்களும் பன்னெடுங்காலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் இருக்கீங்க. எங்க சமூகத்துல பட்டியல் வெளியிட்டு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு நிலையான விஷயங்களை ஒரு முன்மொழிஞ்சிருக்காங்களா? எங்களுக்கு தன சதவீத இடஒதுக்கீடோட எங்களை பட்டியல் மாற்றம் செய்ய ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதுவரை தகவல் இந்த இந்த இடத்த கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? தகவல் எதுவுமே இல்லாம பட்டியலை வெளியேற்றான் இப்ப ஒரு சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட தொலைபேசியில் பேசினாரு. அவர் ஒரு இயக்க வச்சு நடத்துறாரு. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பார்த்து கேட்டாராம், இந்த பட்டியலை விட்டு நடந்துருமான்னு. அவர் கூப்பிட்டு கேட்டாரா, நீ எத்தனாவது படிச்சிருக்கேன்னு? 10வது படிச்சிருக்கேன். என்னடா வேலை வைக்கிற புரோட்டா மாஸ்டர்ன்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பட்டியலுக்கு உண்டான தகுதி இல்லாதவரும் அந்த பட்டியலில் இருந்து சலுகை அனுபவிச்சு மட்டும்தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்டவங்க வந்து பார்த்து பேசவே கிடையாதுங்க. பெரும்பாலான அரசூழியல் கேட்டாங்க, அது விரும்ப மாட்டாங்க. அதை பூராமே இந்த நகர்ப்புறத்துல குடியேற நவீன ஏழைகள் பூராமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து இதை பேசி இதை பூத்திருக்கான். அதாவது திசை குறிப்பா லீகலா எனக்கு ஒரு விஷயம் வேணும். நீங்க என்ன வழக்கு தொடுத்தீங்க, அங்க அந்த வழக்காடு மன்றத்தில் வாத பிரதிவாதம் என்ன நடந்தன, இப்ப நடந்த அதாவது அதில் உள்ள ஹைகோர்ட் உள்ள அப்டேட் என்ன? தொடர்ந்து இப்படியே எழுதிக்கிட்டே வர்றாங்க. நான் இது பூரா குறிப்பிட்ட நபர்கள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவனை வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளிச்சமாக அது வந்து சைபர் கிரைமில் புகார் அளிக்கும் போது அது நீண்ட நாட்கள் ஆகும். இப்போ இதுக்கு பின்னணி என்னன்னு பார்க்க போகும்போது இதெல்லாம் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு நான் வந்து டிஜிபிட்டையும் சைபர் கிரைம் ஏடிஜிபிட்டையும் ஆணையங்களுக்கு நான் மனு கொடுத்துருந்தேன். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தோம். சரி, அந்த வழக்கில் வந்து அந்த அத்தாட்சி வைக்கல, அதை அனுப்புறதுக்காக. இருந்தாலும் அரசு என்ன சொல்லிடுச்சு, அவங்க சரியான முறையில் ஆதாரங்களோட புகார் சமர்ப்பிச்சா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க வழக்கை. சொல்லிட்டாங்க. இப்போ நான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களோடு வழக்கு பதிவு வரும்போது அவங்க விசாரிச்சு அதில் பிரேம பேசி அரைச்சினாக்க வழக்கு பதிவு செய்ய போகிறாங்க, நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. யார் மேலே? சீமான் மேலேயும் குருமூர்த்தி மேலேயும். இது ஒரு பொய் பிரச்சாரம் தானே இது. இது எங்கள் நலனுக்கு எதிரானது இல்லை. இப்போ இந்த வரைக்கும் நாங்க பட்டியல் கூட தானே இருக்கோம். ஆமா. அப்ப அந்த முகாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது வன்கொடுமை சட்டம் மாதிரியான வாய்ப்பு சொல்ல இருக்கா? இருக்குல்ல. அதான் 3(1)(z)(c) எங்களுக்கு சமூக பொருளாதார தடை. அதுக்கு இப்ப பேசுறதுனால இப்படி ஒரு சூழல் இருக்கு, நாங்க அனுபவிக்க முடியல. எங்களை வந்து ஏமாற்றுற விஷயம் தானே இது. நீங்க சரியா நாங்க முன்னேற்றம்ன்றது கொடுக்கணுங்களா? தானே சும்மா உனக்கு கொடுக்குறேன் ஏமாத்துறது தானே. ஒரு விஷயத்தை கொடுக்கணும்ல, கொடுக்காம கொடுக்குறோம்னாக்க உங்களை ஏமாத்துறது தானே. அதுவே உங்களுக்கு அதுவே உங்களுக்கு வந்து குற்ற செயல் தானே. அது உங்களை ஏமாற்றுறது. இந்த அடிப்படையில் தான் நான் ஒரு புகாரை தயாரித்து கொடுத்தேன் நான். ஓகே, இப்போ அடுத்த இடத்துக்கு இது என்ன மாதிரியான மூவ் பண்ண போகிறீங்க? ஏன்னா இப்போ செய்தித்தாளில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அந்த தொடுத்து வழக்கினதாக பேசும் போல மாதிரி இருக்குது. ஏன் உங்கள் சமூகத்துக்குள்ளேயே ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாக்கின்னு சொல்லனால அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பூனைக்கு யார் மணி கட்டுன்றது ஒரு விஷயம் இருந்துச்சு. ஓகே, நான் மணி கட்டுறேன். நான் இதுக்கு எந்த நிலைக்கும் தயாராக இருக்கேன். நான் உறுதியாக வந்து ஆதாரங்களோட நான் புகார் சமர்ப்பிக்க போகிறேன். எனக்கு அடுத்தடுத்து வழக்குகள் இருக்குது. நான் சமூகத்துக்காகத்தான் படிச்சிருக்கேன். இந்த சமூகத்தினால எனக்கு எந்த ஆதாயம் தேவை கிடையாது. நான் எல்லாமே முன்னேற்றங்கள் என்ன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள நான் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகம் நான் வழக்கு போட்டு கொடுத்துருக்கேன். பிறந்த சமூகம் முன்னேற்றம் என்ன இருக்கு? அப்ப அதாவது நான் வந்து வழக்கறிஞர் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு அகண்ட பார்வை வரும்போது ஏன் சமூகத்தை பற்றி பார்வை இல்லைன்னா நான் சுயநலவாதி ஆகிப்பிருவேன். முதல்ல தனி மனித சமூகம் அப்படின்ற நினச்சிக்கிறணும். நான் முதல்ல என் மனைவிக்கு சிறந்த கணவனாகவும் என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் ஏன் சமூகத்துக்கு முதல்ல சரியான விஷயங்கள் செஞ்சுருக்கேனா, என் அண்ணன் தம்பி சரியா இருக்கனான்றதை பார்த்துட்டேன். பிறரை பற்றி யோசிக்க முடியும். இதுவே அரசியலோட அதாவது சமூகம்ன்றது அடிப்படை. இன்னைக்கு அரசியல் வேற ஒரு பார்வைக்கு போயிடுச்சு. அந்த அரசியலை என் மக்கள் வந்து இன்னும் உணராமல் இருக்காங்கன்றதே ஆதங்கம். இப்போ அடுத்து புகார் கொடுக்குற வாய்ப்பு? கண்டிப்பாக புகார் கொடுக்கும். நான் ஆதாரங்களோட புகார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உத்தரவு வந்துருச்சு. நான் திங்கட்கிழமை நான் புகார் சமர்ப்பிக்க போகிறேன். ஓகே, அப்படியான ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா சொல்லுங்கள். நாங்களும் வந்து ஊடகங்கள் அடிப்படையில் அதை வந்து பதிவு செய்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதச்சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி. நன்றிங்க.